பவர் டில்லரோட தேஞ்ச கொழுவு இது. அந்த கொழுவை கொண்டு வந்து இந்த மாதிரி வெல்ட் அடித்து சைக்கிளில் பின்னாடி இருக்க ஸ்டேயை கட் பண்ணிட்டு முன்னாடி இருக்க ஹேண்ட் பாரை தூக்கி இதில் மாட்டி வச்சுட்டு ஃப்ரண்டில் டயர் தேவையில்லைங்க. டயர் இருந்தால் வழுக்கும். கிரிம் இருக்கிறதுனால தரையில் கிரிப்பாக பிடிச்சிக்கிறது. இந்த அப்படியே 2 இழுவை ஒவ்வொரு இடத்துக்கும். வரிசை பயிருக்கு வந்து அழகாக இருக்கும். வரிசை பயிர்லாம் அப்படியே தள்ளிக்கிட்டே போனோம்னா கடலை மற்றபடி வரிசை பயிர் எது போடுறோமோ அது பூராத்துக்குமே வந்து 3/4 அடி 1/2 அடி கேப் போட்டு நட்டோம்னா வரிசையில் அப்படியே தள்ளிட்டு போனோம்னா சின்ன களை முளைச்ச வரையிலேயே காலி பண்ணிடலாம். 2 தடவை அடுத்தடுத்து இந்த மாதிரி தள்ளி விட்டோம்னா களை மேலே கிடக்கிற விதையெல்லாம் முளைச்சி காலியாயிடும். அப்புறம் களையே வராது நமக்கு. சிறு விவசாயிகளுக்கெல்லாம் ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க. அழகாக மாடு தள்ளிக்கிட்டே போக வேண்டியது, எந்த ஒரு அலுப்பு இருக்காது, வேலை செலவு மிச்சம். காலையில் விட்டோம்னா சரி வெள்ளனா ஒரு 2 மணி நேரத்தில் 10 சென்ட் ஓட்டிட்டு போயிடலாம். ஒரு நாளைக்கு 10 சென்ட் அழகாக எக்கண்டம் ஓட்டிக்கலாம். அலுப்பு இல்லாமல் ஒரு ஆள் இவ்வளோ குயிக்காம போட்ட இடமெல்லாம் வெட்ட முடியாது. ஒட்டி களையா இருக்கையில் எடுத்துடுறேன். ஒட்டி களையா இருக்கையில் ஓட்டி விட்டோம்னா சரி களையே எல்லாம் போயிடும். காலையில் ஒரு 10 சென்ட், சாயங்காலம் ஒரு 10 சென்ட் ஓட்டி விட்டு மாடு பிடிச்சிட்டு நம்ம பார்க்க வேண்டிய வேலையை பார்க்கணும். அந்த வேலையில் பதமாக இருக்கணும். வயக்காடு கரெக்டான பக்குவமான பதத்தை பார்த்து இந்த கொழு வந்து அப்படியே கொடுக்கும்போது பேத்துக்கிட்டு வர்ற மாதிரி இருக்கணும். தண்ணியை பாய்ச்சிட்டு 4 நாள் அல்லது 5 நாள் அந்த டயத்தில் அந்த தரையினுடைய பக்குவத்தை பொறுத்து இருக்குது. சரள தரை, ஈரமான தரை, களித்தரை, இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வயக்காட்டுக்கு தக்கன நம்ம என்ன செய்யணும், உணர விட்டு கரெக்டாக அந்த பதத்தை பார்த்து இந்த கொழுவில் அடித்தோம்னா மண் திரிக்கணும் படப்படண்டு. அப்படி இருந்துச்சுன்னா அந்த பக்குவத்தில் களையெல்லாம் அழகாக தள்ளிட்டு போயிடும்.